இறையேசுவில் அன்பான இறைமக்களே, டிவைன் தமிழ் சேனலின் தவக்கால சிந்தனைகள் வழியாக உங்களோடு உரையாடுவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். தவக்காலத்தில் நம்முடைய வாழ்க்கையை புனிதமானதாக மாற்றிக்கொள்ள, நம்முடைய வாழ்வை புனிதப்படுத்தி கொள்ள முதன்மையான படிநிலை நம்முடைய மனங்களை தூய்மைப்படுத்துவதாகும். நம்மீதுள்ள பிழைகளை கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டு பிறரது சிறு குறைகளை கூட பெரும் பாவம் என்று கூறி அவர்களுக்கு எதிராக தீர்ப்பளிக்கும் மனநிலையில் நாம் பெரும்பாலான நேரங்களில் நடந்து கொள்கிறோம். அத்தகைய வாழ்வு நம்மை மீட்பை நோக்கி அழைத்து செல்லாது என்ற சிந்தனையோடு இன்றைய இறைவார்த்தைக்கு செவிமடுப்போம். யோவான் நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வரையுள்ள இறைவார்த்தைகள். அக்காலத்தில் இயேசு ஒலிவ மலைக்கு சென்றார். பொழுது விடிந்ததும் அவர் மீண்டும் கோவிலுக்கு வந்தார். அப்போது மக்கள் அனைவரும் அவரிடம் வந்தனர். அவரும் அங்கு அமர்ந்து அவர்களுக்கு கற்பித்தார். மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் விபச்சாரத்தில் பிடிபட்ட ஒரு பெண்ணை கூட்டிக் கொண்டு வந்து நடுவில் நிறுத்தி, போதகரே, இப்பெண் விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாக பிடிபட்டவள். இப்படிப்பட்டவர்களை கல்லால் எறிந்து கொல்ல வேண்டும் என்பது மோசே நமக்கு கொடுத்த திருச்சட்டத்தில் உள்ள கட்டளை. நீர் என்ன சொல்கிறீர் என்று கேட்டனர். அவர் மேல் குற்றம் சுமத்த ஏதாவது வேண்டும் என்பதற்காக அவர்கள் இவ்வாறு கேட்டு சோதித்தார்கள். இயேசு குனிந்து விரலால் தரையில் எழுதி கொண்டிருந்தார். ஆனால் அவர்கள் அவரை விடாமல் கேட்டு கொண்டிருந்ததால் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களுள் பாவம் இல்லாதவர் முதலில் இப்பெண் மேல் கல்லெறியட்டும் என்று அவர்களிடம் கூறினார். மீண்டும் குனிந்து தரையில் எழுதி கொண்டிருந்தார். அவர் சொன்னதை கேட்டதும் முதியோர் தொடங்கி ஒருவர் பின் ஒருவராக அவர்கள் யாவரும் அங்கிருந்து சென்று விட்டார்கள். இறுதியாக இயேசு மட்டுமே அங்கு இருந்தார். அப்பெண்ணும் அங்கேயே நின்று கொண்டிருந்தார். இயேசு நிமிர்ந்து பார்த்து, அம்மா, அவர்கள் எங்கே? நீர் குற்றவாளி என்று எவரும் தீர்ப்பிடவில்லையா என்று கேட்டார். அவர், இல்லை ஐயா என்றார். இயேசு அவரிடம், நானும் தீர்ப்பு அளிக்கவில்லை, நீர் போகலாம், இனி பாவம் செய்யாதீர் என்றார். ஆமேன். இறையேசுவில் அன்பான இறைமக்களே, நாம் வாழுகின்ற இந்த சமூகத்திலும் பழி சுமத்தப்பட்டு குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்பட்டிருக்கும் அனைவரும் உண்மையிலேயே குற்றம் புரிந்தவர்கள்தானா என்பதை சிந்தித்து பார்ப்போம். பொது இடங்களிலும் பொது வாழ்விலும் பழிகள் சுமத்தப்பட்டு தங்கள் தரப்பு நியாயத்தை எடுத்துரைக்க முடியாமல் பரிதாபகரமாக இருக்கும் பல மக்களை நாம் காணலாம். அதிலும் குறிப்பாக பெண்களை பற்றிய எந்த விதமான செய்திகள் என்றாலும் எந்த ஒரு விசாரணையுமின்றி அப்பட்டமாக அவற்றை நம்பிவிடுகிறது இன்றைய சமூகம். எல்லா விஷயங்களிலும் பிறர் மீது பழி சுமத்துகின்ற ஒரு மனநிலையில் நம்மில் பல பேர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நேர்மையை கடைபிடிக்காமல் பிறரை பற்றிய அவதூறுகளுக்காக அவர்களுக்கு தண்டனை அளிக்க வேண்டும் என்று பொங்கி எழுவதை நம்மால் காண இயலும். தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் எந்தவித தவறுகளும் புரியாமல் நேர்மையாக நடக்கின்ற மனிதர்கள் பிறர் மீது அநியாயமாக பழி சுமத்துவதில்லை. ஆனால் நடைமுறையில் நாம் வாழுகின்ற இந்த சமூகத்தில் தன்னுடைய தவறுகளை கூட ஏற்றுக்கொள்ளும் பெருந்தன்மை இல்லாமல் அவற்றையும் பிறர் மீது பழி சுமத்தி பிறரது குற்றங்களாகவே மாற்றி அவர்களுக்கு எதிராக தீர்ப்பளிக்கும் மனநிலையில் பெரும்பாலான மனிதர்கள் இருக்கின்றனர். அப்படிப்பட்ட சூழலிலே இன்றைய இறைவார்த்தைகளில் இறைமகன் இயேசு ஒருவர் மீது குற்றம் சாட்டப்பட்ட பொழுது அவர் குற்றவாளியாகவே இருந்தாலும் அவருக்கு எதிராக தீர்ப்பளிக்கின்ற அதிகாரம் நமக்கு இல்லை என்பதை மிகவும் எளிய முறையிலே விளக்கி கூறுகிறார். அந்த பெண் உண்மையிலேயே தவறு செய்தவராக இருந்தாலும் அவருக்கு தண்டனை அளிக்கின்ற நீதிபதிகளாக நாம் மாறுவதற்கு முன்பு நாம் சமூகத்தில் அத்தகைய தவறுகளை செய்யாமல் இருக்கிறோமா என்பதை ஒவ்வொரு மனிதரும்
தங்களுக்குள்ளேயே சீர்தூக்கி பார்த்து தெளிவுபடுத்த வேண்டும் என்பதை இறைமகன் நமக்கு போதிக்கின்றார். நாமும் நம்முடைய வாழ்க்கையில் பிறர் மீது அநியாய தீர்ப்பிடாமல் நம்மை நாமையே பரிசோதித்து இறைமகன் இயேசு விரும்புகின்ற நல்வாழ்வு வாழ்வோம் என்ற சிந்தனையோடு தொடர்ந்து பயணிப்போம். ஆமீன். ஜெபிப்போம். கருணைக்கடலே இறைவா, உம்முடைய கருணையினால் எங்களை படைத்து பராமரித்து வழிநடத்தி பாதுகாக்கின்ற உம்முடைய செயல்களுக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்கள் வாழ்க்கையில் எங்களுக்கு ஏற்படுகின்ற அனைத்து இடர்களிலிருந்தும் எங்களை காத்து வழிநடத்துகிற உமது கருணைக்காக உமக்கு நன்றி. பிறருடைய சிறு தவறுகளையும் பெரிதாக்கி அவர்களுக்கு எதிராக நாங்கள் அநியாய தீர்ப்பளித்த தருணங்களுக்காக உம்மிடம் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கிறோம். உம்முடைய போதனைகளை புரிந்து கொண்டு உமக்கு உகந்த மக்களினமாக நாங்கள் வாழ்வதற்கு தேவையான ஞானத்தையும் அருளையும் எங்களுக்கு தாரும். எங்கள் வாழ்வை வழிநடத்தி செல்ல நாங்கள் செய்கின்ற அனைத்து தொழில்களிலும் எங்களுக்கு வெற்றியை கட்டளையிடும். அன்றாட வாழ்க்கையில் எங்களுக்கு ஏற்படுகின்ற அனைத்து பிரச்சனைகளையும் உம்முடைய துணை கொண்டு உம்முடைய வழிகாட்டுதலோடு நாங்கள் வெற்றி கொள்ள வேண்டிய மன உறுதியை எங்களுக்கு தாரும். எங்களிடையே நோயுற்றவர்கள் தங்கள் நோய்களிலிருந்து விரைவாக விடுதலை அடையவும், வறுமையில் உழல்கின்றவர்கள் தங்கள் வறுமையிலிருந்து நீங்கி நிம்மதியான வாழ்க்கையை அடையவும் உம்முடைய அருள் பிரசன்னத்தை அனைவருக்கும் நிறைவாக தாரும். உம்மையே நம்பி உம்மை உறுதியாக பற்றி கொண்டுள்ள அனைத்து மக்களையும் நீர் கைவிடுவதில்லை என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கின்றோம். அந்த நம்பிக்கையின் பொருட்டு நாங்கள் உம்மீது கொண்டுள்ள அன்பினால் எங்களை நிரப்பி எங்கள் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் அனைத்திலிருந்தும் உம்முடைய அருட்கரத்தின் துணையோடு நாங்கள் வெளிவர வேண்டிய அருளை எங்களுக்கு நிறைவாக தாரும் என்று உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். ஆமீன். இறைமகன் இயேசு வழங்கும் நிறைவான அருளாசியர் இன்றும் என்றும் நம் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் நிறைவாக தங்கியிருப்பதாக. ஆமீன். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க.